ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தியானிப்போம். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அவர் சொன்னதை கட்டாயம் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீங்கள் விசுவாசியுங்கள். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் வீண் போகாது. அது கட்டாயம் ஒரு நாள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆபிரகாம் 75 வயதில் கர்த்தர் அவரை அழைத்தார், வாக்கு தத்தங்களை கொடுத்தார். பாருங்க, 25 வருடம் இந்த வாக்கு தத்தங்களுக்காக காத்திருந்தார். பாருங்க, வயதாகி போயிடுச்சு, நம்பிக்கையில்லாத சூழ்நிலை. இதெல்லாம் நிறைவேறுமா, இதெல்லாம் நடக்குமா, இந்த நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை. ஆனாலும் அவர் தேவனை விசுவாசித்தார். ரோமரில் வாசிக்கிறோம் 4:21 சொல்றார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த வயதான காலத்தில் நம்பினார், விசுவாசித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் வார்த்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும். கட்டாயம் இந்த வார்த்தையில் என்னை நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை, அநேகம் பேர் வேதத்தை வாசிக்கிறதில்லை, அதற்கு முதலிடத்தை கொடுக்கறதில்லை. தேவ பிள்ளைகள் இரவும் பகலும் வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். உங்களுக்கு சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உலகத்தில் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு பேசுவார், அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்கள் சொன்னதை நிறைவேற்றுவார். அதுக்காக காத்திருந்திருங்கள், ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அதிகாரத்தை தியானியுங்கள். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். God bless you.